இங்கே இங்கே காஷ்மீர் வந்து இப்போ தேர்தல் நடந்து அது மக்கள் சம்மந்தப்பட்ட ஆட்சி அங்கே வந்துருச்சு. இப்போ வந்து துணைநிலை ஆளுநர் அங்கே இருந்தாலும் உமர் அப்துல்லா தான் அங்கே முதலமைச்சர்ன்றப்ப மாவட்ட நிர்வாகம் வந்து இராணுவத்திட்ட கேட்கும். மாவட்ட நிர்வாகம் கேட்கும், இந்த இடத்துல எங்களுக்கு செக்யூர் வேணும், இப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ண போகிறோம், டூரிசம் இங்கே போயிட்டுருக்கனால இப்போதைக்கு செக்யூர் வேணுன்றப்ப அந்த இடத்துல இராணுவம் செக்யூர் கொடுப்பாங்க. மலைக்கு கீழே இராணுவம் இருக்கும் எப்போதுமே, நான் போயிருக்காங்க அதனால் சொல்கிறேன். அப்போ அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, அமர்நாத் யாத்திரை புறப்படும். அமர்நாத் யாத்திரை 2 வழியாக போகலாம், அந்த வழியாகவும் போகலாம், இன்னொரு வழியாகவும் போகலாம். இது வழியாக போகிறது ஒரு ஷார்ட்கட். இப்போ ஐயப்பன் கோயில் நம்ம போகிறோம்ல, கோவை வழியாகவும் போகலாம், இந்த வழியாகவும் போகிற மாதிரி இது ஒரு ஷார்ட்கட்டு. அந்த பக்கம் நம்ம இமயமலை வழியாக போகிறது அது ஒரு ஷார்ட்கட்டு. அப்போ அந்த அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு 1 வாரம் 2 வாரம் டைம் இருக்கிறப்ப மாவட்ட நிர்வாகம் வந்து போலீஸும் மாவட்ட நிர்வாகம் வந்து இராணுவத்திட்ட வந்து கேட்பாங்க, சார் அமர்நாத் யாத்திரை தொடங்குது, யாத்திரிகள்லாம் வரப்போகிறாங்க, இங்கே நாங்கள் கடையெல்லாம் போக போகிறோம், இவங்களை நாங்கள் லீட் பண்ண போகிறோம், இவங்க இந்த பாதையை வந்து கூடாரம் அமைப்பாங்க, இங்கேருந்து இந்த அடுத்த நிலைக்கு செல்வாங்க, இந்த இடத்துல மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பாதுகாப்பு தரணும் இராணுவம் சொல்கிறப்ப அவங்க வந்து 10 அடிக்கு 10 அடிக்கு 2 இராணுவ வீரர்கள் நிற்பாங்க. இதுதான் நடைமுறையாக நடந்துகிட்ருக்கு, எனக்கும் தெரியும். ஆனால் வந்து மாவட்ட நிர்வாகம் அமர்நாத் யாத்திரைக்கு பற்றி கேட்காம அதுக்குள்ளேயே வந்து அங்கே வந்து யார் யார் வந்திருக்காங்களோ அவங்கள அவசரப்பட்டு மேலே கொண்டு போயிட்டாங்க. எங்கே டூரிசம் பிளேஸ் கொண்டு போயிட்டாங்க, எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் கொண்டு போனோன்னே இவன் ஊடுருவி உள்ளே வரான், கைபர் கணவாய் வழியாக ஊடுருவி வரான். அவங்கள அது உள்ளே வரலாம், நம்ம நல்லா சுற்றி மலை தான், அது நம்ம கண்காணிக்கணும் இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே கண்காணிக்கணும், ட்ரோன் வச்சு கண்காணிக்கணும். மாவட்ட நிர்வாகத்திட்ட கொடுத்தோன்னா அது கண்காணிப்பு இல்லை, மாவட்ட நிர்வாகம் தான் சொல்லும், சார் இந்த இடத்துல அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ நீங்கள் உள்ள ஒரு இராணுவம் ஒரு இடத்துக்கு வருதுன்னா நேரடியாக வந்து ஒரு 20,000 சதுர கிலோமீட்டர்னா 20,000 சதுர கிலோமீட்டர் போய் இராணுவம் நிற்காது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகம், சார் இந்த இடத்துல பெரிய பிரச்சனை இல்லை, இங்கே சேஃபாக தான் இருக்குது, இந்த இடத்துல இந்த மழையெல்லாம் இருக்குன்னு பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார், இங்கே அதிகமான ஃபோர்ஸ் வேணும் சார், இந்த இடத்துல மிஷல் வேணும் சார், இந்த இடத்துல கண்டினியூவாக கன்னோட ஒரு ஆள் வேணும் சார், இவங்க தான் சொல்லுவாங்க அச்சுறுத்தலை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டுகள் அவசரப்பட்டு யாத்திரிகளை மேலே எடுத்துகிட்டு போனதுனால வந்து வேணான்றதை நான் சொல்லலை, மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த புரிதல் இங்கே இருக்கவங்களுக்கு இல்லை, அது அப்படியே மாத்துறாங்களே. அதுதான் அரசியல். இந்திய ராணுவமே அப்படின்ட்டுலாம் வார்த்தை சொல்லும் போது அது வந்து எப்படி முடியுது? இருக்கிறது எல்லாம் இங்க இந்தியாவில் ஒரு தேசப்பட்டுன்னு இல்லாம அப்படி பேச இந்திய மண்ணில் தான், இந்திய மண்ணில் இருப்பாங்க, இந்திய மண்ணில் விளையாடு தான் சாப்பிடுவாங்க, இந்திய காட்டை தான் சுவாசிப்பாங்க, இந்திய குடிநீர் தான் குடிப்பாங்க, ஆனால் இந்தியனாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜனநாயக நாடுன்ற போர்வையில் ஒழிஞ்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். தன்னுடைய கருத்து சுதந்திரம் பேரில் சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லிட்டாங்க, இந்திய இறையாண்மைக்கு யார் செஞ்சாலும் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுன்ற ஒரு இதுதான் இப்போ நம்ம போராட்டம் பண்ணோம். எங்களுடைய மாநிலத்தில் நைனார் இருந்தால் போராட்டம் பண்ணோன்னா இங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷ்காரங்களும் இங்கே இருக்கக்கூடிய வங்கதேசை சேர்ந்தவர்களும் பாகிஸ்தான்களையும் நீங்கள் உடனடியாக வெளியேற்றணும். அவங்க மூலம் உள்நாட்டு கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்திய இறையாண்மைக்கு பேசுகிறவரை உடனடியாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கான கட்டமைப்பை கொண்டு வாங்கன்றது தான் நம்ம போராட்ட களத்தையும் வச்சு இது கவர்னர்ட்டையும் அதான் எங்களோட மாநிலத்தர் வந்து வலியுறுத்திட்டு வந்தார். அப்போ என்னென்னா நம்ம என்ஆர்சியும் சிஏ அமெண்ட்மெண்ட்டும் நம்ம இங்கே கொண்டு வாங்கன்னு எதுக்கு தலைப்பாடு அடிச்சுக்கிட்டோம்? இந்த இப்போ வங்கதேசம் சேர்த்தவனை குன்றத்தூரில் 30 பேரை கைது பண்ணுறான். அங்கே திருப்பூரில் ஒருத்தன் வந்து 40 வருஷமாக வாழ்ந்து ஒரு வீட்டையும் ஒரு கல்யாணத்தையும் கட்டி வீட்டையும் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறப்ப கடன் கட்டாமல் மாட்டுறான். அப்போ தான் வங்கதேசம் சேர்த்தவொன்னு நமக்கு தெரியுது நம்ம என்ன மாதிரி இதில் இருக்கும். அப்போ வந்து என்ஆர்சி என்சிஆர் சிஏ அமெண்ட்மெண்ட்டு வேணுமா வேணாமா? இங்கே இது வந்து இதுனா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி நமக்கு வந்து உலக நாடுகளில் அட்வைசர் தான் வேணும், நமக்கு வந்து போதகர்கள் தேவையில்லை. அமித்ஷா அவர்கள் சொன்னார், இதுன்னா வந்து புகலிடமா, வந்து யார் வேணால் தங்கிட்டு போகிறதுக்கு இந்தியா திறந்த வழி புகலிடமா அமித்ஷா அவர்கள் கேள்வி வச்சார். அது உண்மைதானே? இப்போ இவ்வளோ விஷயம் வரப்போ இத்தனை பேர் மாட்டுறாங்களே. இப்போ எல்லா மாநிலத்துக்கும் மத்திய அரசு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. உங்களுடைய மாநிலத்தில் எத்தனை பாகிஸ்தான் இருக்காங்க, எத்தனை வங்கதேசம் இருக்காங்க, எத்தனை வெளிநாட்டு இருக்காங்க, அவங்க விசா முடிஞ்சுதுன்னா அவங்க உடனடியாக வெளியேற்றணும். அப்போ சிஏ அமெண்ட்மெண்ட்டும் என்ஆர்சியும் நீங்கள் அமெண்ட்மெண்ட் இங்கே கரெக்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சும்ல. இப்போ நீங்கள் திருப்பூரில் போனீங்கன்னா பேசுகிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து இங்கே ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியும். ஓகே. ஆனால் உடனே இந்த மாதிரி சொல்லும்போது இங்கே இருக்க முஸ்லீமுக்கு வந்துட்டு இங்கே இருக்க இஸ்லாம் மக்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி மாற்றி விட்டுறாங்க, மடைமாற்று பண்ணுறாங்க. நான் அதை ஒத்துக்கிறேங்க, மடைமாற்று பண்ணி ஏமாத்துறாங்கன்னு ஒத்துக்கிறேன். இல்லை எனக்கு என்ன அப்படியெல்லாம் பண்ணும்பொழுது இதை கூட திங்க் பண்ண முடியாத அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா? இல்லை இப்போ ஒரு விஷயம், ஒரு கெட்ட விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நல்லா நடந்துக்கு பாருங்க. 27 பேர் இறந்துருக்காங்க. அந்த 27 பேர் இறந்துருக்காங்க. காயமுற்றவர்களை காப்பாற்றிய எல்லாரும் இஸ்லாமிய சகோதரர்கள் தான். முதல் முறையாக காஷ்மீர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் கடையெடுப்பு நடத்துகிறாங்க. முதல் முறையாக காஷ்மீர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த 76 பேருக்காக அழுகிறாங்க. முதல் முறையாக காஷ்மீர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழித்தே தீர வேண்டும்னு ஒருமித்த குரல் கொடுக்குறாங்க. நல்லா கேட்டுங்க.
அங்கே இருக்க முதலமைச்சர் உமர் அப்துல்லா, இது பாகிஸ்தான் சாஃப்ட் கார்னர் அவர் சொல்லுவாங்க. அவர் உமர் அப்துல்லா ஆகட்டும், ஃபருக் அப்துல்லா அவங்க அப்பா ஆகட்டும், எல்லாருமே சாஃப்ட் கார்னர். அவங்களே இன்னைக்கு பெரிய பெரிய இது வந்து எங்களை நம்பி இந்த டூரிஸ்ட் வந்தாங்க, அவங்கள பாதுகாப்பு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. சரிங்க, அதையும் சொல்லலாம். ஈவன் ஓவைசி அவர்கள் சொல்றதே இந்த இடத்துல ஓவைசி தான் அக்செப்ட் பண்றாங்க. இது இதுதான் கெட்ட விஷயத்தில் நல்ல விஷயம் என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்களும் என்றைக்குமே பாகிஸ்தானில் இருக்கவர்களே ஒரு சாப்கானை தான் பார்த்துருந்தாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு எதிரியை அவங்க பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அழித்தே தீர வேண்டுன்றதை ஒரு இந்துவாக பிறந்த என்னை விட இங்கே பிறந்த ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு கோபம் அதிகமாகுது இப்போ.